ஜெய் தமிழ் ஷஹான்ஜி ஸ்பீக்கிங். குரு வேண்டுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் குரு தேவைதான். சரி, நான் குருவினை எப்படி தேடுவது? எதற்காக குரு எனக்கு வேண்டும்? ஏன் நான் ஏன் குருவினை தேட வேண்டும்? குரு எனக்கு தேவையா என்ற பல கேள்விகள் உங்களுக்கு எழலாம். குரு என்பவர் யார்? உங்களுடைய அறியாமை இருட்டை அகற்றி உலகத்தை ஞான வெளிச்சத்தை உணரச் செய்ய ஒரு நபர் தேவை. அப்படி என்றால் குரு அவசியம்தான். சரி, நான் குருவினை எப்படி தேடுவது? உன்னால் குருவினை கண்டுணர முடியாது. ஏனென்றால் நீ இருண்ட பாதாளத்தில் விழிப்புணர்வற்ற நிலையில் இருக்கின்றாய். விழிப்புணர்வற்ற நிலையில் இருக்கும் நீ விழிப்பின் உச்சத்தில் இருக்கும் அந்த குருவை எப்படி நீ கண்டு உணர முடியும்? நீ அகண்ட அதல பாதாளத்தில் விழிப்புணர்வற்ற கனவுத்தன்மையுடன் உறக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னால் விழிப்புணர்வின் உச்சத்தில் இருக்கும் அந்த குருவினை ஞான வெளிச்ச பாதையில் நடைபெற்று ஞான வெளிச்ச பாதையில் நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த குருவினை உன்னால் எப்படி உணர முடியும்? ஓஹோ, நான் எப்படித்தான் குருவினை உணர்வது? உன்னிடம் உன்னை அறிவதற்கான ஒரு ஏக்க உணர்வு உனக்குள் எழ வேண்டும். அந்த உணர்வின் தாக்கம், அந்த ஏக்க உணர்வின் தாக்கம், குரு வேண்டும் என்ற ஏக்க உணர்வின் தாக்கம், உன்னை உணர வேண்டும் என்ற ஏக்க உணர்வின் தாக்கம் உன்னில் 100% உனக்குள் பொங்கி எழ வேண்டும். அந்த குரு வேண்டும் என்ற அந்த வேட்கை உணர்வு இந்த பிரபஞ்ச அதிர்வுகளோடு ஒன்றும் அளவுக்கு நீ அந்த குருவின் தேவையை இந்த பிரபஞ்சத்திற்கு நீ பதிவு செய்ய வேண்டும். உன்னை உணர்வதற்கு நீ முழுமையாக உயிர்ப்புடன் அந்த உணர்வை உன்னில் அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் நீ சீட நிலைக்கு நீ ஆயத்தமாகின்றாய் என்ற அர்த்தம். ஏற்கும் மனப்பான்மையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வற்ற மனிதன் ஏற்கும் மனப்பான்மையை ஏற்காமல் இருப்பான். எதனையும் மௌனமாக உள்வாங்கும் அந்த ஏற்கும் மனப்பான்மை உணர்வுதான் சீட உணர்வு நிலை. இந்த நிலைக்கு நீ ஆயத்தமாக வேண்டும். நீ இப்பொழுது ஆணவ மனதின் குரலை கேட்டு உன் தேவைகளை மட்டும் பெறுவதற்காக ஓடோடி சென்று கொண்டிருக்கின்றாய். நடக்கின்றாய், எதையும் உணர்ந்து நடப்பதில்லை. கேட்கின்றாய், எதையும் உணர்ந்து கேட்பதில்லை. உணவை ருசிக்காமல் ஏனோ தான நிலையில் அந்த உணவை சாப்பிடுகின்றாய். தேநீரை அருந்துவதை கூட நிகழ்காலத்தில் நீ செய்வதில்லை. இப்படிப்பட்ட ஒருவனால் ஒரு குருவினை எப்படி கண்டுணர முடியும்? குரு உன்னை தேடி வரச் செய்ய வேண்டும். நீ உன்னை அறிவதற்கு முழுமையாக இயங்க வேண்டும். உள்ளம் முருக எனக்கு ஒரு குரு தேவை, நான் இருட்டில் இருக்கின்றேன், எனக்குள் ஞானம் வெளிச்சத்தை தூண்டுவதற்கு ஒரு குரு தேவை
என்று உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக நீ ஏங்க வேண்டும், தவிக்க வேண்டும், துடிக்க வேண்டும். இந்த அதிர்வு நிலையில் உன் ஏக்க உணர்வு உச்சத்திற்கு சென்றால் அந்த பிரபஞ்சம் மனித வடிவில் உனக்கு முன்பாக ஒரு குருவினை தோன்றச் செய்வார். இது அப்பட்டமான உண்மை, சத்தியம். நீ விழிப்புணர்வற்ற நிலையில் இருட்டு பாதையில் ஆணவ மனதின் குரலை கேட்டுக்கொண்டு ஏனோ தானே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையில் இருப்பவன் எப்படி ஞான வெளிச்சத்தின் உச்சத்தில் வாழும் குருவினை கண்டுணர முடியும்? நீ தன்னை உணரும் ஏக்க உணர்வின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் உன் அருகே குரு தன்மையுடன், எதையும் ஏற்கும் தன்மையுடன் ஞான வெளிச்சத்தில் நடைபயிலும் ஒரு குரு உன் அருகிலே இருப்பார். ஆனால் உன்னால் உணர முடியாது. எப்பொழுது உணர முடியும்? ஏக்க உணர்வுடன் தன்னை உணரும் ஏக்க உணர்வுடன் அந்த இயக்கத்தின் உச்சத்தன்மையில் இருக்கும் பொழுதுதான் குரு உன் அருகே வருவார். இந்த நிலைக்கு நீ தயாராக வேண்டும். நீ குருவினை அடைய நீ ஆயத்தமாக வேண்டும். இந்த ஆயத்த நிலையில் பிரபஞ்சம் மனித வடிவில் குருவினை உன்மின் தோன்றச் செய்வார். சரி, அன்றாட கடமைகளை செய்து குருவினை எப்படி தேடுவது? அன்றாட கடமைகளை எப்படி செய்ய வேண்டும்? உணர்ந்து செய்ய வேண்டும். எதனையும் கவனித்து செய்ய வேண்டும். ஒரு ஆன்மீக சூத்திரத்தை உனக்கு வழங்க இருக்கின்றேன், கேள். கவனி, தியானி, காத்திரு. குரு உன்னை தேடி வர வேண்டுமென்றால் முதலில் உன்னை நீ கவனி. என்னை நான் கவனிப்பதா? ஆம், இதுவரை நீ உன்னை கவனிக்கவே இல்லை. அந்த உன்னை கவனிக்கும் அந்த உள்முகப் பார்வையை இந்த சமூகம் உனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. ஏனென்றால் இந்த சமூகம் பிரங்கையற்று செயல்படுகின்றது. அதனால் பிரங்கியுள்ள ஒரு யுக்தியை, உன்னை கவனிக்கும் அந்த யோக யுக்தியை, ஞான யுக்தியை உனக்கு அது சொல்லித்தர இயலாது. ஏனென்றால் அதற்கு தெரியாது. ஒரு ஞானமடைந்த ஞானிதான் உன்னை உள்முகமாக திருப்புவதற்கு ஆயத்தப்படுத்துவார். அதனால் முதலில் உன்னை கவனி. சிறு செயல்களை கவனி. உன் மன எண்ண ஓட்டங்களை கவனி. உன் உடல் அசைவுகளை கவனி. நீ தேநீர் குடிப்பதையும் கவனி. சாப்பிடுவதையும் கவனி. பார்ப்பதை கவனி. இந்த கவனித்தல் உச்சத்தில் குரு உன் முன் பிரசன்னமாவார். அதனால் குருவினை நீ தேட முடியாது, கண்டுணர முடியாது. ஆனால் குருவினை உன் முன் தோன்றச் செய்ய முடியும். எப்படி என்றால், நான் என் அறியாமலிருந்து அறியாத நிலைக்கு, அந்த ஞானத்தின் உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ஏக்க உணர்வு உனக்குள் உண்மையாக எழ வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை நோக்கி குரு அடியெடுத்து வைப்பார்.